தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வஜாமிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவாரிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்குமா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கு மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஜானது சாத்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியதேவம் காஞ்சமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு எனக்காக இந்த கேஸை ஜெயிச்சு கொடுக்குறியா, எனக்காக இந்த கேஸை ஜெயிச்சு தரையா. இது வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவேன், தனமே பாருங்கள். டாக்டர் மைத்திலி பாஸ்கரன் அப்படிங்கிறவா ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கா. டாக்டர் பாஸ்கரன்றவர் வந்து சங்கர நேத்ராவில் இருந்தவர், டாக்டர் பத்ரிநாத் கீழே. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணார், அவர் வந்து அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது 1986 பாஸ்கர் வந்து சங்கர நேத்ராவில் இருக்கிறச்சே நான் கார்டியாலஜி படிக்கணும்னு இருக்கேன், ஏன்னா அவர் வேறு ஃபீல்டு ஜென்ரல் மெடிசன் தான் இருப்பாராக இருக்கும். அதனால் அதுக்கு எனக்கு ஒரு பர்மிஷன் வேணும். பத்ரிநாத் தான் அவர் கொஞ்சம் அந்த ப்ரொப்ரைட்டர் மாதிரி இல்லையா அந்த கன்சர்னுக்கு, அந்த சங்கர நேத்ராலுக்கு அவர் கீழே அவர் ஒர்க் பண்ணுறார் கூட, கலிக் மாதிரி தான் இருந்தாலும். எனக்கு ஒரு 3 இயர்ஸ் பிரேக் வேணும்னு கேட்டாராம். அவர் சரின்ட்டார், ஒத்துன்ட்டார். பாஸ்கர் நேராக கிளம்பி பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன்கிட்ட போனார். போய் எனக்கு இந்த மாதிரி நான் படிக்க போகிறேன் இந்த மாதிரி அப்படின்னாராம். பெரியவா வந்து கையை தூக்கிட்டார், ஆசீர்வாதம் இப்படி தூக்கிட்டாருன்னா எவ்வளோ பிரச்சனை இப்போ இருக்க வரப்போகிறது அதெல்லாம் தான் அவர் நான் பார்த்துக்கிறேன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். பெரியவா சாதாரணமாக கையை தூக்க மாட்டார், அதை பார்த்துக்கணும். இவர் பண்ணார், அந்த எக்ஸாம் எழுதினார். எழுதி அதுக்கு ரிசல்ட் வந்தது. அதில் 200 பேர் அட்டன் பண்ண எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தா கூட, அதாவது வந்து மொத்தம் வந்து இதில் எழுதினவா 700 பேர். 700 பேரில் 5 பேர் தான் செலக்ட் பண்ணுவாளாம். 700 பேரில் எவ்வளோ பாஸ் பண்ணுறாலோ அது ஓகே, 5 பேர் தான். அது ஒன்று வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, இந்த பிராமின்ஸ் அது இதெல்லாம் வரும். 2 சீட் வந்து பேக்வேர்ட் கம்யூனிட்டி, ஒரு மோஸ்ட் பேக்வேர்ட், ஒன்று வந்து ஷெட்யூல்ட் கேஸ்ட் ஒன்று. இப்போ இந்த மாதிரி ரிசர்வேஷன் இருக்குது. இவர் வந்து வாங்கின மார்க்கு, பாஸ்கர் வாங்கின மார்க்கு ஏதோ 1-2 மார்க் கம்மி, ஆனாலும் செலக்ட் பண்ண வேண்டிய ஸ்டேஜில் இருக்குது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில். நான் ஏற்கனவே இவரை விட ஒரு 2-3 மார்க் அதிகமாகினவர் ஒருத்தர் இருக்கார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில். அப்போ இவருக்கு ரிசர்வேஷன் ஆகிடுதுல, கிடைக்காது. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, ஏன்னா இவருக்கு வரல செலெக்ஷன், இதில் இவருக்கு வரல நேம், இவருக்கு வரல. என்ன பண்ணார், கிளம்பி நேராக எங்கே போகணும் அங்கே போயிட்டார். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன்கிட்ட போயிட்டு விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப மனசை கஷ்டப்பட்டார். அவர் அவ்வளோ சீக்கிரம் அவளுக்கு கஷ்டம் வராதான், மனசெல்லாம் வச்சுக்கவே மாட்டார், இதெல்லாம் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இந்த இடம் ரொம்ப கஷ்டமாயிடுது. நேராக பெரியவா கிட்ட போய் சொல்லிட்டார். பெரியவா வந்து எல்லாத்தையும் கேட்டு அகாடமிக்ஸில் இருக்க சீட்டை கேரி ஓவர் பண்ண முடியாது, அது வேஸ்ட் ஆகிடுறது, அதனால் என்ன பண்ணு, நீ கோர்ட்டுக்கு போ அப்படின்ட்டாராம் பாஸ்கரன். ஸோ அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டாராம். பெரியவா மடத்து மேனேஜரை கூப்பிட்டு, ஒரு சீனியர் அட்வொகேட்டு டி ராமசுவாமி அப்படிங்கிற மடத்துக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறவர், அவர் வர சொன்னார். அவர் வந்தார். வந்தவுடனே பெரியவா சொன்னாலும் அந்த கேஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், நல்ல பையன், அவனை வந்து எனக்காக இந்த கேஸை நீ ஜெயிச்சு கொடுக்குறியா தெரியா அப்படின்ட்டாரான். அவர் சரின்ட்டாரான். அந்த அவருக்கு அப்புறம் வந்து அந்த அவருக்கு அட்வொகேட் இவரை கூப்பிட்ருக்கார் பாஸ்கர் அவர் வீட்டுக்கு போய் அதெல்லாம் கேஸெல்லாம் என்னென்னா ரெடி பண்ணி ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுன்றது ஒன்றும் தான் உண்டாம் அந்த காலத்தில். ப்ரைவேட் காலேஜ் 2-3 அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. இப்போது கேட்க வேண்டாம். அதனால் அந்த கேஸை ஃபைல் பண்ணி, அந்த கேஸுக்கு இப்போ கவர்மெண்ட்டு மேலேயே கேஸ் போடுற மாதிரி வருது இல்லையா. பெரியவாளுக்கு தெரியுமே, பரமேஸ்வரன் ஏதோ ஒரு ஐடியா வச்சுருக்கார். அவர் தானே அங்கே எல்லா மூளையெல்லாம் பூர்றவர். அந்த இப்போ பாஸ்கர் மேலே அவள் கேஸ் போடணும், அவள் பண்ணால் தானே அது பண்ண முடியும். அவருக்கு இது வந்து வாதம் வைக்கணுமே. அதனால் ஒரு கேஸ் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, பாஸ்கர் பண்ணுறதுன்றது அவள் வந்து ஒரு ரெடி பண்ணி அந்த இதில் சைன் வாங்குறதுக்காக எம்ஜிஆருக்கு முன்னாடியே ஒரு செக்ரட்டரி போய் நிற்கிறாராம். அந்த செக்ரட்டரி இந்த காமிச்சிட்டு அப்படி நேராக சைன் வாங்கினா முடிஞ்சு போயிட்டுருக்கோம். அவர் வாயை உளர்றார் இல்லையா, அது அவள் சொல்லலை. ஈவன் அதில் இந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிகிட்டு இருக்கவாளுக்கு சில தெரியாது கூட, எனக்கு என் மண்டையில் புரியும் எனக்கு, ஏன்னா இதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். அந்த செக்ரட்டரி பார் வாயை உளர்றாரு. எப்படி சொல்கிறாரு, ஏன்னா உளர வச்சது பெரியவா. இந்த மாதிரி
இந்த பையன்னா யார் மேலே வந்து அந்த காலேஜ் வந்து கேஸ் போடுறதா, கவர்மெண்ட் காலேஜ் அதை சொல்கிறார். இந்த பையன் நம்ம எதிர்க்க அப்போனன்ட் இருக்குவேன், அந்த பையன் வந்து காஞ்சி பிரிவிற்கு வேண்டியவரான் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். உடனே அந்த பேனாவை எடுத்து சைன் போனவர் வந்து டபாக்குன்னு எடுத்து எம்ஜிஆர் அங்கேயே வச்சுட்டாராம் ஸ்டாண்ட்லேயே. வேணாம்ப்பா இது வேண்டாம், என்ன பண்ணு ஒரு சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு அவருக்கு கொடுத்துருன்ட்டாரான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அவர் அந்த இது பண்ணிவிட்டு அவர் வந்து பேப்பரை அவர் இது பண்ணி அவர் ஆட் பண்ணி விட்டுட்டா இல்லையா, அதனால் வந்து அட்டன் பண்ணிவிட்டு இதெல்லாம் ப்ராசஸ் முடியறதுக்கு ஒரு 5 மாதம் டிலே ஆகிருக்கு போல இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாம் போகணுமா அப்படின்னு இந்த டீன் கேட்டிருக்காரு. ஏன்னா இது வந்து ப்ரிலிமினரி அந்த எக்ஸாம் தான். இப்போ வந்து ஆக்சுவல் எக்ஸாம் வரும் இல்லையா, அந்த கோர்ஸ் நடக்கிறது இல்லையா, அந்த கோர்ஸ்லாம் முடிஞ்சு அந்த கோர்ஸ் எவ்வளோ இருக்கோ ஒரு வருஷமா 2 வருஷமா, அதில் இவருக்கு 5 மாதம் டிலே ஆகிடுது இல்லையா. இவர் இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு எம்ஜிஆர் வந்து மாட்டேன்னு சொல்லி சைன் பண்ண மாட்டேன் அப்படி, அதனால் அவருக்கு கொஞ்சம் அந்த ஸ்டடீஸில் கொஞ்சம் இது வந்திருக்கும்னு நினச்சிட்டு அந்த டீன் சொன்னாராம், நீ எப்படிப்பா நீ போகணுமா, நாளைக்கு எக்ஸாம் நடக்க போகிறது, மெயின் எக்ஸாமு ஃபைனல் இது கேட்குறேன். இல்லை நான் போவேன்ட்டாரான். அவருக்கு ஒரு டவுட்டு தான் மனசில் இருந்தாலும் போவேன்ட்டார். ஏன்னா பிரிவாக இருக்கார், பரமேஸ்வரன் இருக்கார், அதனால் நம்ம போவேன்ட்டாரான். அதனால் நேராக போனார், பிரிவாவில் தரிசனம் பண்ணார், விஷயத்தை சொன்னார், வந்தால் பிரிவா அந்த அனுகிரகம் பண்ணிடுவார், மண்டை மூளைக்குள்ளே பிரிவா பூந்துடுவார். அதனால் இவர் நல்லா எழுதியிருக்கார், நல்லா ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார், நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்கிட்டு அந்த ஒரு 5 பேர் இது இல்லை இவர் 6 பேர் ஆகிடுது இல்லையாப்போ, நல்லா எடுத்து ரிசல்ட்டில் நல்லா பாஸ் பண்ணிவிட்டு நல்ல கிரேடு வாங்கியிருக்காராம் சொல்கிறான் அந்த மைத்திலி பாஸ்கரன். இந்த ரிசல்ட் வந்தது அங்கே எங்கேயோ நடந்துட்டுருக்கு, நிச்சயம் பேப்பரில் அப்போ போட மாட்டான். ஒரு 6 பேர் பாஸ் பண்ணது இதை போடுவானா, இல்லை, அது எங்கே வரப்போகிறது, அது இருந்தாலும் இது என்ன. அவர் வந்து பாஸ்கரன் வந்து இதை முதல் வேலையாக இந்த ரிசல்ட் வந்ததை பெரியவா காதில் போடணுன்ட்டு வந்து காரில் வந்து வாசலில் இறங்கி அந்த காரை டோரை திறந்து வெளியில் வந்து வரப்போகிறார். வரும்போது ஒரு ஆள் ஓடி வரார், பெரியவா அவங்கள கூப்பிடுறார், வாங்க பாஸ்கர் வந்திருக்கார், டாக்டர் பாஸ்கர் அவனை கூட்டின்னு வாப்பி அப்படின்னு. நான் வந்தாராம். பாஸ்கர் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துட்டு வந்தவுடனே பெரியவா கேட்ட முதல் கேள்வி, என்ன ஹிருதய நிபுணர் ஆயிட்டியா அப்படின்னு கேட்டாலாம். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் இது கேட்குறதுல என்ன இருக்குது, பெரியவா வந்து இந்த சீட்டை ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்தது, கேஸை வின் பண்ண வச்சு இவருக்கு சீட்டை கொடுத்தது, அதில் சீட்டில் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணது, அது ஒரு பெரிய எப்படிப்பட்ட விஷயம், அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஹிருதய நிபுணர் ஆகிட்டாரான்னு கேட்குறது பெரிய விஷயமா, பெரியவாவுக்கு தான் எல்லாமே தெரியுமே. பரமேஸ்வரன் ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேஸ்வரன்.